அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல கற்பக விநாயகரின் பாதார வெண்ணங்களை பணிந்து இன்றைய நிகழ்வினை ஆரம்பிப்போம். வயாவலான் மத்திய கல்லூரியும் தரணிவாள் வயாவலான் மத்திய கல்லூரி பழைய மாணவர்களும் நல்லூர் ரோட்டரி கழகமும் இணைந்து நடாத்துகின்ற இணைய வழியிலான விழிப்புணர்வு கருத்தரங்கு இப்போது ஆரம்பமாகிறது. இந்நிகழ்விற்கு நமது பாடசாலை அதிபர் மதிப்புக்குரிய வி.டி. ஜெயந்தன் சார் அவர்களையும், பாடசாலையினுடைய பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். அத்தோடு தரணிவாள் வயாவலான் மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள், நல்லூர் ரோட்டரி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதோடு ஏனைய கல்விசார் ஊழியர்கள், கல்விசார் உத்தியோகத்தர்கள், ஏனைய பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்விலே கருத்துரை வழங்க வந்திருக்கும் எமது வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய உதவி கல்வி பணிப்பாளர், ஆங்கில பாடத்துக்குரிய உதவி கல்வி பணிப்பாளர் மிஸ் ரதனி பாலசிங்கம் அவர்களையும் வரவேற்கின்றோம். அடுத்து இங்கே எமது வலியாம கல்வி வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் உதவி கல்வி பணிப்பாளர், ஆசிரியர் ஆலோசகர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்துடன் தாய்ச்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும், ஏனைய கிளைச்சங்க கருத்துரை வழங்க வருமாறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஆங்கிலம் ஒரு பாடமா நாங்கள் கற்றுக்கொள்றோம். ஆனா அந்த பாடத்தின் முக்கியத்துவம் என்ன அல்லது அதோட தேவைப்பாடுகள் எங்களுடைய எதிர்காலத்தோட எப்படி சம்பந்தப்படுதுன்றத மாணவர்கள் மிகவும் பிந்தித்தான் உணர்ந்து கொள்றாங்க. அதாவது பாடசாலை விட்டு பாடசாலை தங்களோட கல்வியை முடிச்சு வெளியில போற நேரம் தான், அல்லது வெளியில போனதுக்கு பிறகு தங்களுடைய உயர் கல்வியை கற்கல அல்லது அந்த உயர்கல்விக்கான பாடத்தெரிவுகளை மேற்கொள்ளக்குள்ள அல்லது தொழில் வாய்ப்புகளை நாடி போற நேரத்துல தான் தங்களிடம் இந்த ஆங்கில அறிவு இல்லை அல்லது ஆங்கிலத்துக்குரிய பெறுபேறுகள் இல்லை என்பதை உணர்ந்து வருத்தப்படுற சம்பவங்கள் நிறைய நடைபெற்றிருக்கு. அந்த வகையில இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இப்ப இந்த ஏற்பாடு குழுவினர்கள் இதுக்காக உழைத்த அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதை தொடர்ந்து நான் கூடுதலா நினைக்கிறேன், மாணவர்கள் தான் இதுல நிறைய பேர் நீங்க இணைந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோட சில வேளைகளில பெரியவர்கள் இணைந்திருப்பீங்க. ஸோ நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனை நான் தொடங்குறதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் இப்ப நீண்ட கால விடுமுறையில இருக்கிறீங்க, பாடசாலைக்கு போகாம மாணவர்கள். அப்படின்னா இப்ப சில வேளைகள்ல நீங்க நான் நம்பலாம் இன்னும் ஒரு 2 மாதம் கூட இல்லை உங்களோட பரீட்சைக்கு நீங்க அதுக்கு தயார் செய்து கொண்டிருப்பீங்க கடினமாக. அதுக்காக நான் உங்களை முதல்ல வாழ்த்துறேன். கடவுள் உங்களோட முயற்சி எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். நீங்களும் கடினமா முயற்சி செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு அதுல தேவைப்பாடுகள் என்ன என்பதற்காக ஒரு சிறிய ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதுக்குள்ள நான் அதை நேரடியாக ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். I would like to welcome all of you for this awareness program. This is called an awareness program. இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான். எது சம்பந்தமாகனா importance of English. You might get this topic as an essay for your exam. Last time also you had this title for your exam. And அதெல்லாவற்றையும் தாண்டி this is not only for the exam purpose. Because நாங்கள் எல்லாருமே O level you have 9 subjects. One among 9 subjects is English. You study this subject from, we start informal teaching. Right. Now, if you have 9 subjects from grade 1 to O level, and we have formal curriculum, we have grade 1 to 13. But if you see the subjects that you study,
So English has a special quality. Why I say only available subject from grade 1 to 30 is English. அதில் இருந்தே முதலாவது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நிறைய பேருக்கு விளங்கி இருக்கவர். ஏன்னா கிரேட் 1ல we start with the vocabulary, words identification, songs, சின்ன சின்ன structures. You start with oral English, informal learning, grade 1 and 2. சரி, இப்போ கிரேட் 1, 2 நீங்கள் எழுதி வாசித்து படிக்க மாட்டீங்க இங்கிலீஷ். நீங்கள் கதைப்பீங்க, vocabulary ஸ்ட்ரக்சர் அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அது கிரேட் 1ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பாடல்கள் இருக்கும், நிறைய கதைகள், ஆங்கிலத்தில் நிறைய கதைகளோட நாங்கள் தொடங்குறோம், ஆரம்பிக்கிறோம். அதே நேரம் கிரேட் 3க்கு நீங்கள் வரைக்குள்ள, கிரேட் 3ல இப்போ நீங்கள் O லெவலில் இருக்கிற மாணவர்களாக இருந்தால் நீங்கள் அனைவரும் கிரேட் 3ல வரைக்குள்ள தான் நீங்கள் முதல்ல ஆல்பபெட்ஸ் எழுதி இருப்பீங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வகுப்பிலையும் நீங்கள் இங்கிலீஷை படிப்பீங்க. சில வேளையில நீங்கள் O லெவலில் இப்போ நீங்கள் சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஒருவேளை நீங்கள் O லெவல் பாஸ் பண்ணதுக்கு பிறகு A லெவலுக்கு நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு மேத்ஸ் இருக்காது, சயின்ஸ் இருக்காது, ஆர்ட் அப்படியான பாடங்கள் உங்களுக்கு இருக்காது, ஹிஸ்ட்ரி அப்படி நீங்கள் இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரீமை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. சயின்ஸ்ண்டா உங்களுக்கு மேத்ஸ் படிக்க வேண்டிய தேவையில்லை, அதே போல் ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பிறகு ஆஃப்டர் யோர் O level subject area is reduced. ஆனால் நீங்கள் டீப்பாக செய்ய போகிறீங்க. You go into one stream, then you go into very deep. ஒரு ஸ்ட்ரீமில் டீப்பாக நீங்கள் போகிறீங்க with available 3 subjects. ஆனால் இங்கிலீஷுக்கு இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, you start from grade 1 and you continue till you go to grade 30. ஸோ உங்களுக்கு கிரேட் 3ல நீங்கள் ஃபார்மலாக ஒரு எக்ஸாம் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ஃபார்மலாக நீங்கள் ஒரு எக்ஸாம் செய்கிறீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அது கிரேட் 4ல இருக்கும் எக்ஸாம், 5ல வரும், அப்படியே 6, 7, 8, 9, 10, 11 you have a common public exam. After that grade 12க்கு நீங்கள் போகிறீங்க. along with your all 3 subjects நீங்கள் இங்கிலீஷும் கிளாஸில் கற்றுக்கொள்றீங்க. அது மட்டும் இல்லை, 6 periods அலோகேட், 6 பாடங்களில் அலோகேட் பண்ணப்படுது ஆங்கிலத்தில், ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கிரேட் 13 at the end of grade 13 அல்லது உங்களுடைய A-level along with the other subjects மற்ற சப்ஜெக்ட்ஸோட ஜென்ரல் இங்கிலீஷும் நீங்கள் எக்ஸாம் செய்வீங்க. you will do the exam. இந்த O levelம் A-level ரிசல்ட்ஸும் உங்களுக்கே தெரியாமல் அல்லது உங்களுக்கே தெரியாம இட்ஸ் கோயிங் டு எஃபெக்ட் யுவர் கரியர். அதுக்கு பிறகான உங்களோட லைஃப்ல நிறைய செல்வாக்கு செலுத்த போகுது. அதனாலதான் நாங்க சொல்றோம் இங்கிலீஷ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு நான் அடிக்கடி என்ற மாணவர்களுக்கு சொல்றது, நீங்க மேத்ஸ் ஃபெயில் விட்டுட்டீங்கன்னு சொன்னா யூ கான் மூவ் ஆன் டு கிரேட் 12 or 13 போவீங்களா தான். பட் நீங்க இங்கிலீஷை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா யூ கான்ட் மூவ் ஆன் டு யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில நீங்க அங்கால மிகுதி பாகங்களுக்கு நீங்க மூவ் பண்ணவே இயலாது. ஒரு இடத்துல நீங்க அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க, ரைட்? பட் இப்போ சொல்ல உங்களுக்கு மேக்ஸ் இல்லை, பட் யூ ஹேவ் அதர் ஸ்கில்ஸ், உங்களுக்கு மற்ற ஸ்கில்ஸ் இருக்குது, அதோட நல்ல கமாண்ட் உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்குன்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது உங்களோட பிற்கால வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தை நீங்க எடுக்கிறதுக்கு அல்லது நல்ல வேலை எடுக்கிறதுக்கோ அதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகும். அதனால இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். why should we learn English? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நீங்க பதில் சொல்லாட்டியும் பரவாயில்லை, கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணுங்க. இப்ப நாங்க சயின்ஸ் படிக்கிறோம், there will be a reason, ஒரு காரணம் இருக்கும். we learn maths, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நாங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு வாரோம், இல்ல ஸ்கூல்ல நாங்க படிக்காம இருக்கலாம், ஆனா ஸ்கூலுக்கு வாரோம், அது நாங்க கரிக்குலம் எங்களுக்கு ஒரு இருக்குது, சிலபஸ் ஒன்று இருக்கு, நாங்க படிக்கலாம். அதுல ஆங்கிலமும் ஒரு பாடமா இல்லை, இங்கிலீஷும் ஒரு பாடமா இருக்குன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரீசன் பிஹைண்ட் இட். அதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம விளங்கிக் கொள்ள வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? why should we learn English?
இப்ப உங்களோட இடத்துல நானும் இருந்த ஒரு மாணவனை அறிக்கைக்குள்ள சில நேரம் எனக்கு மேத்ஸ் படிக்கிறது அல்லது தமிழ் படிக்கிறது சயின்ஸ் படிக்கிறது அவ்வளவு ஈஸியா எனக்கு இருந்திருக்கும். சில நேரம் சந்தோஷமா அதுல என்கேஜா இருந்திருப்பேன். எனக்கு படிக்கணும்னு தோணுனா உடனே சில நேரம் சில பேருக்கு சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது அவ்வளவு ஆசையா இருக்கும். சில பேருக்கு மேத்ஸ் செய்து கொண்டே இருக்கிறது விருப்பமா இருக்கும். தொடர்ந்து மேத்ஸ் தான் நீங்க படிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா பெரும்பான்மையான ஆட்களுக்கு, பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் படிக்கிறன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒன்றா, இன்னொரு மொழி, அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், அது லேசா செய்யலாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நாங்க யோசிச்சோம்டா, அதை நினைச்சு நாங்க பயந்தோம்டா, நாங்க ஆங்கிலம் படிக்காம விட்டுருவோம். அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்ப நான் A level முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு எனக்கு போதுமான டைம் இருக்கு, நேரம் இருக்கு, அதுக்கு பிறகு நான் இங்கிலீஷ் படிப்பேன். சில வேளை நாங்க என்ன செய்வோம், போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போவோம், அதை படிக்கிறத பிக் போட்டு கொண்டு போவோம். ரைட். இப்ப நாங்க அப்படி செய்யறது ரைட். இப்ப நான் கூட அந்த கேட்ட கேள்விக்கு முதலாவது இந்த பதில், நாங்க ஏன் உண்மையில இங்கிலீஷ படிக்க வேணும்ன்றதுக்கு முதலாவது வந்து நாங்க O level பாஸ் பண்ணி A level எழுதி எக்ஸாம் எழுதி A levelக்கு பிற்பாடுதான் எங்களோட உண்மையிலான கரியர் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட எல்லாருக்குமே நாங்க எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க, நான் ஒரு வரணும் அல்லது ஒரு இன்ஜினியரா வரணும் அல்லது ஒரு லாயரா வரணும் அப்படின்னு யூ வில் ஹேவ் ஆம்பிஷன்ஸ் அல்லது எய்ம்ஸ் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தா நீங்க உங்களோட அந்த எய்ம்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, அதை நீங்க அடைஞ்சு கொள்றதுக்கு யூ ஹாவ் டு செலக்ட் கோர்சஸ் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டிஸ். இப்ப உங்களுக்கு நீங்க இப்போ O level படிக்கிற மாணவர்களா இருக்கலாம் அல்லது A level படிக்கிற மாணவர்களா இருக்கலாம் அல்லது அதை விட குறைவான வகுப்புல இருக்கிற மாணவர்களா இருந்தாலும் நீங்க எல்லாரும் உங்களோட A level முடிவுல you're going to select courses from the universities. உங்களோட Z ஸ்கோருக்கு அமைவான வகையில நீங்க உங்களோட அப்படி நீங்க உங்களோட கோர்சஸ் செலக்ட் பண்ணிக்குள்ள இங்கிலீஷ் பிளேஸ் மேஜர் ரோல். அது எப்படி என்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதியில காட்டுவேன். உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல நீங்க பாப்பீங்க என்னென்ன கோர்சஸுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் வேணும். முதல்ல நீங்க ஞாபகம் வைக்க வேணும், ஒன்று GC O levelல பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு Sல இருந்து A வரைக்கும் நீங்க ரிசல்ட்ஸ் ரேஞ்ச் இருக்கு. அதே போல A levelல ஜெனரல் இங்கிலீஷ்லயும் நீங்க ரிசல்ட்ஸ் வச்சுக்கொள்ளலாம். ஆனா இப்போதைக்கு எங்கட எல்லா செலெக்ஷன்லயும் கூட செல்வாக்கு செலுத்துறது GC O level ரிசல்ட்ஸ் தான். O level இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் தான் கூடுதலான செலெக்ஷன் கிரைட்டீரியாவில் உங்களுக்கு கேட்குறீங்க. அப்ப முதலாவது உங்களோட இங்கிலீஷ் நீங்க சொல்றது எதுக்கு, நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல உங்களோட கோர்சஸை செலக்ட் பண்ற நேரம் உங்களுக்கு இங்கிலீஷ் உதவி செய்ய போகுது. ஒன்று. ரெண்டாவது பேரை நாங்க பார்ப்போம், எந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்பட போகுதுன்றதை நாங்க பார்ப்போம். ரெண்டாவது, நீங்க இப்ப எந்த கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணினாலும் எங்கள்கிட்ட இருக்கிற யூனிவர்சிட்டி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல பெரும்பான்மையான கிட்டத்தட்ட நீங்க பாப்பீங்கன்னா, உங்களுக்கு அது யூனிவர்சிட்டிஸோட எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு நீங்க அதை பாப்பீங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க, எந்த மொழியில நீங்க படிக்க போறீங்கன்றது. இப்ப உங்களுக்கு கிரேட் 1ல இருந்து 13 வரைக்கும் யூ ஸ்டடி யோர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தமிழ். அல்லது இஃப் யூ ஆர் அ சிங்கள ஸ்டூடெண்டா இருந்தா at a medium of instruction single. இது நாங்க மேத்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் அல்லது சயின்ஸ் படிக்கிறதாலும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, whatever subjects you learn through a Tamil.
அப்படின்னா உங்களோட மீடியம் நீங்க கேள்வி பேப்பர் உங்களுக்கு தர போறது தமிழ்ல, you're going to answer in தமிழ். அப்போ உங்களோட மீடியம் நீங்க படிக்கிறது தமிழ், நோட்ஸ் நீங்க எடுக்கிறது தமிழ், நீங்க ரெஃபர் பண்ற புக்ஸ் தமிழ், எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. பட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யோர் A level, depend on the courses you select, your medium is now different. அது இங்கிலீஷா வரப்போகுது, ரைட்? அப்போ உங்களோட டிஃபிகல்ட்டியை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தமிழ்ல நீங்க வாசிச்சு விளங்கி கொண்ட அவ்வளவு விஷயங்களையும் இனிமேல் நீங்க உங்களோட இளவலுக்கு பிறகு செய்ய போற உங்களோட ஃபாலோ பண்ண போற கோர்சஸ்ல நீங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ண போறீங்க. இங்கிலீஷ்ல தான் நீங்க அடிஷனல் புக்ஸ் ரெஃபர் பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல தான் நீங்க கேட்க போறீங்க, இங்கிலீஷ்ல தான் நீங்க நோட் டேக்கிங் செய்ய போறீங்க, இங்கிலீஷ்ல தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க போகுது, இங்கிலீஷ்ல தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அண்ட் ஃபர்தர் நீங்க இங்கிலீஷ்ல தான் என்ன ப்ரெசன்டேஷன் நீங்க செய்ய வேணும். இப்ப நீங்க யூனிவர்சிட்டிஸுக்கு போன பிறகு இப்ப நாங்க இது டெஸ்க் ஒர்க் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஆர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இங்க. ஆனா நீங்க கேம்பஸுக்கு போனதுக்கு பிறகு யூ ஆர் நாட் கோயிங் டு ரீட், ஐ மீன் நீங்க தனியா வகுப்புல கற்றுக்கொள்ற விஷயங்கள் மட்டும் இல்லை, யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ். நிறைய விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியவர், நிறைய விஷயங்கள் நீங்க உங்களோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்கியூ பண்ண வேண்டியவர். ஸோ யூ ஹேவ் டு டாக் இன் இங்கிலீஷ், யூ ஹேவ் டு ரீட் இன் இங்கிலீஷ், யூ ஹேவ் டு ரைட் இன் இங்கிலீஷ், you have to listen in English. So யோசிச்சு பாருங்க, 11 years or 12 years after following your education in Tamil medium or Sinhala medium, now immediately you have to switch on to English. You can be a doctor, நீங்க medical faculty select பண்ணலாம், you can be selected for law, அல்லது நீங்க simply or physical science, bioscience, so animal nutrition, whatever courses, or nursing, pharmacist, radiotherapy, there are enough courses. இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்குள்ள அதுஇந்த கிரைட்டீரியாவா சில நேரம் இங்கிலீஷ் இருக்கு. ஓ லெவல்ல நீங்க இந்த ரிசல்ட்ஸ் இருந்தா தான் இந்த கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு Z ஸ்கோர் காணும், ஏ லெவல்ல உங்களுக்கு போதுமான ரிசல்ட்ஸ் இருக்குது, ஆனா கேட்கப்பட்ட இங்கிலீஷ்ல கேட்கப்பட்ட குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லைன்னா யூ ஆர் நாட் என்டைட்டில்ட் டு அப்ளை ஃபார் தட் பர்டிகுலர் கோர்ஸ். நீங்க அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. சரி, இதோ நீங்க மட்டும் ஒரு ரிசல்ட்ஸை வச்சிருக்கிறீங்க, நவ் யூ ஹேவ் பீன் செலக்டட், அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போறீங்க, தேர் யூ ஹேவ் இங்கிலீஷ் மீடியம் லெக்சர். அப்ப உங்களோட காதுகள் அல்லது நீங்க ஏற்கனவே இங்கிலீஷ்ல நல்ல கமாண்ட் இல்லை உங்களுக்குண்டா, இட் டேக்ஸ் சம் டைம் உங்களுக்கு அதுல ஃபெமிலியர் ஆகுது, அந்த லாங்குவேஜோட நீங்க ஃபெமிலியர் ஆகி அந்த கல்ச்சருக்குள்ள நீங்க வாரத்துக்கு இட் டேக்ஸ் சம் டைம், மேபி 1 year, சில பேருக்கு 2 years கூட ஆகலாம். அப்போ உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் பீரியட் வந்து படிக்கிற காலம் 3 years அல்ல 4 yearsன்னா அதிண்ட அரவாசி கால பகுதியில நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும் இங்கிலீஷை படிக்கிறது. அடிஷனல் பேர்டன். அங்க போய் நீங்க ஒரு புது என்வாரன்மெண்ட், புது விஷயம் நீங்க படிக்கிறீங்க. பட் இங்கிலீஷ் மீடியம்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் a lot. அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிறதுக்கு யூ டேக் இனஃப் டைம். அதால என்ன நடக்குது, உங்களோட கண்டென்ட்டோட உங்களோட கோர்ஸ்ல இருக்கிற விஷயங்களை நீங்க தவற விடுவீங்க. இஃப் ஆர் கோயிங் டு பிகம் அ டாக்டர், உங்களோட நாலேஜ் அந்த காலத்துல நீங்க எடுத்துக்கொண்ட அல்லது உங்களோட லெக்சரர்ஸ் கொடுத்த நாலேஜ் உங்களுக்கு அரைவாசி தான் விளங்கி இருக்கும். அதே போல நீங்க சில வேளைகளை ஒரு என்ஜினியரா இருந்தா உங்களுக்கு அந்த நேரம் உங்களோட லெக்சரர்ஸ் சொன்ன விஷயங்கள் நீங்க படிக்கிறதுக்கு அதை நீங்க விளங்கி கொள்றதுக்கு அந்த காலத்துல நீங்க 2 வருஷம் எடுத்தா அந்த காலத்துல நடந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது, முழுசா உங்களால விளங்கி கொள்ள முடியாது. எல்லா கோர்சஸுக்கும் முடிவில யூ ஹேவ் டு டூ ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஒன்று செய்து நீங்க சப்மிட் பண்ணுவேன். இப்ப நீங்க என்ன செய்வீங்க, இங்கிலீஷ் பிரச்சனையா இருக்கிற ஆட்கள் what you will do is நீங்க டக்குனு அவரோட பார்ப்பீங்க, அதை காப்பி பண்ணுவீங்க, இங்க காப்பி பண்ணி கொண்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க அது பொய்யான தகவல் அல்லது நீங்க உங்களோட ஓன் சென்டென்சஸ்ல போட இல்லைன்றதுக்காக வேண்டி யூ வில் பி எஃபெக்டட். உங்களுக்கு கட்டாயம் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பிரச்சனையா வரும். ரைட், இப்போ நாங்கள் 2 விஷயம் பார்த்துட்டோம். இங்கிலீஷ் எங்களுக்கு ஏன் தேவைன்றதுக்கான 2 முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டோம் நாங்க. இப்ப
ரைட். இப்போ நாங்கள் மூன்றாவது விஷயத்துக்கு வர போகிறோம். மிக முக்கியமான விஷயம், செலெக்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம் செலெக்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்? இப்போ உதாரணத்துக்கு சில கோர்சஸ் வந்து நீங்கள் இப்போ மெடிசின்ண்டா கூடுதலாக ஆக்கள் விரும்புறது கொலம்பு யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுவாங்க, அல்லது இன்ஜினியரிங்கண்டா பிரிட்டனியா யூனிவர்சிட்டி எல்லாம் மொரட்டோ யூனிவர்சிட்டின்னு விரும்புவோம். ரைட். அப்போ இப்படியான சில நேரம் சில விஷயங்களுக்கு நாங்கள் ஜஃப்னா யூனிவர்சிட்டின்னு யோசிப்போம். சில கோர்சஸ் வந்து சில இடங்களில் ஸ்பெஷலைஸ் பண்ணப்படும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டிஸ். இப்போ நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஒரு யூனிவர்சிட்டியை உண்மையிலே தெரிவு செய்யணும்னா ஒன் திங் ஜெட் ஸ்கோர் கட்டாயம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜெட் ஸ்கோர் இருக்கு. தி செகண்ட் திங், அதுக்கான ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அதை என்ன மீடியத்தில் கொடுக்குது, அதில் எங்களுக்கு என்ன தேவைன்றது அதுக்குள்ள கிரைட்டீரியாவே இருக்கும். அப்போ அந்த ரிசல்ட்ஸ் எங்களுக்கு பர்டிகுலர் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு இருந்தால் அந்த யூனிவர்சிட்டிஸ்ல நாங்கள் செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எங்களுக்கு இடம் கிடைக்கும். ரைட். அடுத்தது இப்போ நாங்கள் ஸ்காலர்ஷிப் டு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். இப்போ சில இது ரெண்டு சந்தர்ப்பங்களும் நடக்கலாம். ஒன்று, நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அல்லது உங்களுக்கு ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லைன்னா இப்போ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் நீங்க போகலாம். யூ கேன் அப்ளை யூனிவர்சிட்டிஸ் இன் சைனா, ஜப்பான், சிங்கப்பூர் அண்ட் இந்தியா. இப்படியான யூனிவர்சிட்டிஸுக்கு நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். நீங்க இங்க படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லை, பட் யூ ஹாவ் சம் மணி, உங்களுக்கு காசும் இருக்கு, அதே நேரம் யூ ஆர் வில்லிங் டு டூ சம் education, higher education in the foreign universities and you can directly apply. And our demand in you have to have good command of English language. Results ku mappala ungala nalla you must be able to converse in English. Command ungalku nalla English irukku meranda you will be easily accommodated into a university. And the scholarship ungalku kidaikiradhu innum ungalku chance koodave irukku. அது ஒரு வாய்ப்பு. அடுத்தது, இப்ப நீங்க ஒருவேளை நாங்க எல்லாருமே A-level படிக்கக்குள்ள we have a name, நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. ஸோ எங்களை யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் செலக்ட் பண்ண போறோம், மேல நாங்க படிக்க போறோம், நாங்க எய்ம் வச்சுக்கொள்ளும். ஆனா சில நேரங்கள்ல A-level எடுக்கிற எல்லாருமே யூனிவர்சிட்டிஸுக்கு போறது இல்லை. even though you have pass in all three subjects, நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தா கூட, இப்போ உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம் எல்லாம் கோட்டா வைஸ் இல்லை. அது வந்து நீங்க நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ண வேணும். A-level எடுக்கிற எல்லாருமே இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்றது இல்லை, அது சயின்ஸ் மேத்ஸ் ஸ்ட்ரீமுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வேற. அப்ப நீங்க ஃபைட் பண்ற நேரம் சில நேரம் வேற ஆக்களுக்கு வேற மாணவர்களுக்கு ஜெட் ஸ்கோர் கூடவே இருந்தா குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ், இப்போ 15% தான் ஆர்ட் ஸ்ட்ரீம்ல நாங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு அலோவ் பண்றோம் ஒரு சிச்சுவேஷன் வரைக்குள்ள யூ மைட் ஹேவ் சம்டைம்ஸ் 3B உங்களுக்கு இருக்கலாம், இல்ல 2AB இருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை, யூ won't be able to get a place in the ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டி. சில நேரங்களில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில உங்களுக்கு இடம் இல்லாமல் போகலாம். அந்த நேரம் நீங்க சில வேலைகள் என்ன செய்வாங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல you can follow courses externally. வெளிவேறையா நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். இப்ப நிறைய யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவிலே கொண்டு வந்து சில நேரம் 4 வருஷம் படிக்கிற படிப்பை 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஸ்ரீலங்காவில கொண்டு வந்து தர யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் அகெயின் the more demand will be placed on English. அங்கேயும் உங்களுக்கு தேவைப்படுறது இங்கிலீஷ் நாலேஜ் அல்லது இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு அங்கேயும் தேவைப்படுது. ரைட். the final point, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்ல ஒரு கமாண்ட் இருக்குமே இருந்தா your opportunities for job opportunities வந்து it's open for you, it's not closed. நீங்க என்ன மாதிரியான ஜாப்பையும் நீங்க எடுக்கலாம். நம்ம நாங்க பார்த்துருக்க நிறைய சந்தர்ப்பங்கள்ல நீங்க once you finish your BA அல்லது ஆர்ட்ஸ்ல நீங்க ஒரு டிகிரியை முடிச்சதுக்கு பிறகு there will be vacancies in the private sectors. கம்பெனிஸ்ல வேகன்சி இருக்கும், வேற செக்டர்ஸ்ல வேகன்சிஸ் இருக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் will be waiting for education sector. அதாவது டீச்சிங்குக்காக வேண்டிதான் சில நேரம் 4 years 5 years வெயிட் பண்ணிக்கொண்டு இருப்பினோம். சில வேலை அந்த ஃபீல்டில் உங்களோட பாடத்துக்கான வேகன்சி சில வேலை இல்லாமல் இருக்கலாம்.
லாஸ்ட் 3 இயர்ஸுக்கு முதல் என்ன நடந்தது? பிகாம், மேனேஜ்மெண்ட், பிபிஏ, இவை இதெல்லாம் ஈவன் மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி முடிச்சு இருந்த ஆட்கள் கூட அவைகளுக்கு அவையோட ஃபீல்ட்ல வேகன்சி இல்லாதால அவைகளுக்கு ஒரு ஆஃபர் வந்தது இங்கிலீஷ் டீச்சிங்குக்குள்ள டீச்சர்ஸா வர சொல்லி. ஸோ என்ன செய்யுதுன்னா, தங்கட பாடத்துறையை விட்டு தாங்க படிச்ச பாடத்துறையை விட்டு அவையில் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச ஒரே காரணத்துக்காக வேண்டி இங்கிலீஷுக்குள்ள இங்கிலீஷ் டீச்சரா அவையில் வந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு என்ன கவலை, தாங்களுக்கு கொமர்ஸ் படிப்பிக்க முடியல, தாங்களுக்கு சயின்ஸ் படிப்பிக்க முடியல, கெமிஸ்ட்ரி படிப்பிக்க முடியல. பிகாஸ் அவையில் இப்போ ஒன்ஸ் தே ஹவ் பிகம் இங்கிலீஷ் டீச்சர்ஸ், தே ஹவ் டு டீச் ஒன்லி இங்கிலீஷ். ரைட்? ஏன் அப்படி வந்தது? பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருந்தது? வேகன்சி எங்க இருந்தது? டீச்சர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஆனா யார் வெயிட்டிங்ல இருந்தது? இந்த டிகிரிஸ் முடிச்சுட்டு இருந்தாங்க தான் வெயிட்டிங்ல இருந்தது. ஸோ அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு கமாண்டர் லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்குமே இருந்தா, யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல தான் உங்களுக்கு ஜாப் வரணும். யூ டோன்ட் நீட் டு வெயிட். யூ கேன் அப்ளை ஃபார் பிரைவேட் செக்டர்ஸ் அண்ட் யூ நோ salaries more at the private sectors. And you are still young. நீங்க சின்ன பிள்ளைகள் இப்ப முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு உடனடியாவே one thing, you can get the job immediately. Once you finish your degree, you can get your job. அதுக்கு உங்களுக்கு you need good command of language, English language. Right? அப்படி இல்லை, நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க ஜாப் உங்களுக்கு வந்துட்டுது, உங்களுக்கு நல்ல சேலரி, உடனடியா வேலை வேறும், நிறைய சம்பளம் உங்களுக்கு வேறும். There are lots of NGOs, right? They will provide you jobs. Problem is you are not competent in English. உங்களுக்கு அந்த அளவு அந்த NGO சேர்ந்து ஒர்க் பண்ற அளவுக்கு you don't have language, right? இப்ப அதுக்கும் விட நாங்க இப்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு ஜாப் நான் உங்களுக்கு உதாரணம்னு சொல்ல விரும்புறேன். If you are a mechanic, if your car breakdowns, or you are called for ஒரு ஆள் உங்களுக்கு கால் பண்ணி என்ன கார் பிரேக் டவுன் ஆயிட்டு அதாவது பழுதா போயிட்டுன்னு சொல்றேன். இப்ப நாங்க எப்படி அந்த பிரச்சனை, கார்ல என்ன பிரச்சனைன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்ப now we are scanning immediately. You scan the car. இப்ப உங்களுக்கு ரிப்போர்ட் வருது, இந்த கார்ல இதுதான் ப்ராப்ளம். அல்லது நீங்க பார்க்குற ஒரு லேப்டாப் பிரேக் டவுன் ஆயிட்டு நீங்க கொண்டு போறீங்க, உங்களுக்கு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் சொல்லுதுன்னா நீங்க இதை தேடுறீங்க, கூகுள்ல நீங்க சர்ச் பண்றீங்க என்ன ப்ராப்ளம். இப்ப உங்களுக்கு அது ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது, ரைட்? இதுதான் இந்த ப்ராப்ளம், இப்படி செய்தீங்க. ரிப்போர்ட் ஒன்று மட்டும் இல்லை, என்ன ப்ராப்ளம் மட்டும் இல்லை, ரிப்போர்ட் வேறு. எப்படி நீங்க அதை திருத்தலாம் என்ற ரிப்போர்ட்டும் வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி இன் இங்கிலீஷ். உங்களால் அதை வாசிச்சு விளங்கக்கூடிய மாதிரி உங்களோட அபிலிட்டி இருக்குமே இருந்தா நீங்க தான் பெரிய ஆளாங்க. உதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கேனிங் மெஷின் அது எவ்வளவு முக்கியமானது, ஒரு எக்ஸ்ரே மெஷின் அவ்வளவு முக்கியமானு உங்களுக்கு தெரியும். அது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்கால இருக்கிற யாராலையுமே ஒர்க் பண்ணிடலாம். ஆனா நீங்க ஒரு மெக்கானிக்கா இருந்தா நீங்க யோசிக்கல, மெக்கானிக் ஷாப்ல தான் நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்க. இஃப் யூ கேன் அதை நீங்க திருத்த முடியுமா இருந்தா உங்களுக்கு யூ ஆர் த பிக் பர்சன் இன் தட் ஃபீல்ட். ஆனா உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு வேற ஒன்று பண்ண நீங்க என்ன செய்ய வேணும்? அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கில்ஸ், உங்களுக்கு அது பெட்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்க வேணும். யூ ஹேவ் டு ஹேவ் இனஃப் ட்ரைனிங். அது உண்மைதான். இருந்தாலும் அது என்ன ப்ராப்ளம், அதுல என்ன பிரச்சனை அது பிரேக் டவுன் ஆயிருக்கு, அதுக்கு என்ன செய்தா அது மாறும் என்ற விஷயம், அதை திருத்தலாம் என்ற விஷயம் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்க தேவை. ஆட்டோமேட்டிக்கலி தி மெஷின் வில் டெல் யூ. ஆனா உங்களுக்கு தேவை என்ன? யூ ஹேவ் டு ரீட் தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதை நீங்க வாசிச்சு விளங்கி கொண்டீங்கன்னா உங்களோட ஸ்கில்லையும் நீங்க சேர்த்து என்ன செய்யலாம்? யூ கேன் குவிக்லி ஃபினிஷ் யுவர் ஒர்க். அப்ப ஜாப் எடுக்கிறது மட்டும் நான் நீங்க சொல்லல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உடனடியாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கும், உடனே நீங்க வேலைக்குள்ள அப்சர்வ் பண்ணப்படுவீங்க. அதே நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி வேறும். அது மட்டும் இல்ல, உங்களோட வேலையை நீங்க குயிக்கா செய்வீங்க, பர்ஃபெக்டா செய்வீங்க. இஃப் யூ நோ லாங்குவேஜ், ரைட்? ஸோ அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்றது ஈவன் தோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், நீங்க நினைச்சாலும் உண்மையில அது அவ்வளோ படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் அமைஞ்சா, உங்களை வடிவா கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா, நீங்க அதுல பர்சனலா ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அரவுண்ட் யூ. அது உங்களை சுத்தியே தான் இருக்குது. நீங்க பாக்குற, கேட்கிற, வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் லாங்குவேஜ் இருக்கு. பட் only thing is you have to have some extra effort. ஒரு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் முயற்சி நீங்க செய்ய வேணும் உங்களோட பங்கு.
இப்ப நாங்க ஏ லெவல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஓ லெவல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்கிறோம். ஆனா எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லையா எங்களோட அவ்வளவு முயற்சி, எங்களோட அவ்வளவு எஃபர்ட்டும் இட் வில் கோ வேஸ்ட். ரைட். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கோர்ஸ் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் காட்டினேன். இப்ப நான் இந்த தகவல் எல்லாம் நான் எடுத்தது லாஸ்ட் இயர், இப்போ 2019 ஸ்டூடெண்ட்ஸ் ஏ லெவல் பாஸ் பண்ணதுக்கு பிறகு யூஜிசியால யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால ரிலீஸ் ஆன ஹேண்ட் புக்ல இருந்தா இந்த விஷயங்கள் எடுத்தாங்க. அண்ட் வெரி வெரி லேட்டஸ்ட் இது லாஸ்ட் இயர்ஸ். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணி செகண்ட் ஃபார்ம் வேலை நடந்து கொண்டு இருக்குது. ரைட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ரீசன்ட் இன்ஃபர்மேஷன். இதுல கிட்டத்தட்ட நீங்க பாக்குற இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே ரிக்வயர்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா ஓ லெவல்ல உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வேணும்ன்றது, என்ன ரிசல்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்க வேணும்ன்றது. ரைட். Right, you can see quantity surveying and artsல நீங்க ஆர்ட் ஸ்ட்ரீமுக்கு தேவையில்லைன்னு நிக்க தேவையில்லை. ஆர்ட் ஸ்ட்ரீம் மக்கள் நினைப்பீங்க நாங்க தமிழும் வேற என்ன பாடங்கள் ஹிஸ்டரி அப்படியான பாடங்கள்லாம் நாங்க எடுத்திருப்போம், ஸோ அதனால நாங்க தமிழ்ல செய்யலாம், தமிழ் எங்களுக்கு இங்கிலீஷ் எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைக்கலாம். See here, ஆர்ட்ஸ்ல நீங்க மேஸ் மீடியா செய்ய போறீங்கன்னா யூ நீட் எஸ் பாஸ். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நீங்க செய்ய போறீங்கன்னா யூ நீட் எஸ் பாஸ். ஸோ இப்படி நீங்கள் கிட்டத்தட்ட 20 கோர்சஸ், ஈவன் யூ கேன் ஃபார்மசி, மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ், ரேடியோகிராஃபி, நர்சிங், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ், லோ. ஸ்பெஷலி நான் கனபேரை பார்த்துருக்கேன், லோக்கு சி தேவைப்படுது. எனக்கு ஒரு உதாரணம் தெரியும். வவுனியாவில் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஒரு பிள்ளை ஒரு ஸ்டூடெண்ட் 3A எடுத்திருந்த ஆர்ட்ஸுக்கு லோக்கு போகக்கூடிய ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆள், ஜெட் ஸ்கோரின் படி ஃபர்ஸ்ட் ரேங்க். But unfortunately, she doesn't have C pass O level. அதனால அவக்கு அடுத்த ரேங்க்ல இருந்தால் லோ படிக்கிற அதே நேரம் அவ பிஏக்கு தான் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலி அது என்ன நடக்கும்னா உங்களுக்கு சில கோர்சஸ் உங்களால செலக்ட் பண்ணவே இல்லாம போயிடும். Similarly, physiotherapy, facilities in management, computing and information system, information technology and management, green technology, information systems, பாருங்க ரிசர்ச் என்ன தேவைப்படுது ஓ லெவல்ல கட்டாயம். அப்பார்ட் ஃப்ரம் யோர் ஜெட்ஸ்கோ, இதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தாலும் கூட, ஜெட்ஸ்கோ உங்களுக்கு தான் ஹையஸ்டா இருந்தாலும் கூட, இஃப் யூ டோன்ட் ஹேவ் இந்த ரிக்வயர்ட் ஓ லெவல் இங்கிலீஷ் உங்களுக்கு இல்லைன்னா யூ கான்ட் ஈவன் திங்க் ஆஃப் அப்ளை பண்ணதை பற்றி நீங்க நினைச்சு கூடி பார்க்கலாம். யூ ஃபெயில். அங்க இதுல என்னன்னா எல்லா ஸ்ட்ரீம்களுக்கும் குறிப்பிட்ட கோர்சஸ் இருக்கு. அதை விட சில சந்தர்ப்பங்கள்ல அவையோட பாட தெரிவுகளை வச்சுக்கொண்டு அடிஷனலா சில கோர்சஸும் இருக்குது. இப்ப நீங்க ஒருவேளை உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரீமுக்குரிய கோர்ஸுக்கு உங்களுக்கு ஜெட் ஸ்கோர் காணாதுன்னா யூ கேன் செலக்ட் ஃப்ரம் யோர் பாட தெரிவை வச்சுக்கொண்டு யூ கேன் கோ ஃபார் அதர் செலெக்ஷன். இப்போ ஒரு ஆள் நர்சிங் செய்ய விருப்பம்னா கட்டாயம் A-level சயின்ஸ் தான் செய்திருக்க வேணும்ன்றது இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, particular person should have required amount of English language. அந்த ரிசல்ட்ஸ் இருக்க வேணும். இது கமாண்டை பற்றி நான் சொல்லல, இது ரிசல்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை பற்றி நான் கதைக்கிறேன். அப்படி என்ன திங்க் ஆஃப் ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் டு பாஸ் அல்லது சி பாஸ் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமானது. நீங்க ஒரு O level இந்த வருஷம் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா கட்டாயம் உங்களுடைய எய்ம் எப்பவுமே இங்கிலீஷ்ல நீங்க எஸ்என்டி இல்ல சி பாஸ் நீங்க வச்சிருக்கிறீங்க தான் யூஆர் சேஃப். ஆனா அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த நிலைமை மாறலாம். ஒருவேளை பி பாஸுக்கு கூட இது முன்னேறலாம், சொல்ல முடியாது. ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு சி பாஸ்ன்றது இட் மேட்டர்ஸ் எல்லாம். அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேணும், சிக்கு மேல இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. 50 மார்க்ஸ் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லாது. அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களோட அங்கால கோர்சஸ் உங்களுக்கு செலக்ட் பண்றது சுகமே இருக்கும். இதுல நான் என்ன யூனிவர்சிட்டின்னு தெரியுதா உங்களுக்கு? இனிமே நாங்க யூனிவர்சிட்டிஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு
இதனால என்ன மீடியம் கீழே தெரியுது. ரைட், உங்களுக்கு நான் ஒரு யூனிவர்சிட்டி சொல்றேன், டாப் தான் தெரியுது. இனி நாங்க பார்க்க போறது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்கிற அவைலபிள் கோர்சஸ் என்னென்ன மீடியத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னா கோர்ஸ் செலெக்ஷன் கதை கேட்கலையா. அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதான் MI போட்டிருக்கேன். இங்க நீங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் நீங்க அங்கேருந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் சிங்களம் அல்ல தமிழ் அல்ல இங்கிலீஷ்ல இருக்கு, STE. கீழே நீங்க அவ்வளோத்தையும் பாத்தீங்கன்னா மிச்ச எல்லா கோர்சஸும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் நடக்கும். நீங்க உதாரணமா ஒரு ஈவன் மெடிசின் நீங்க படிக்க போறீங்க, ஆப்வியஸ்லி வி ஆல் நோ அது இங்கிலீஷ் மீடியம் தான். லோ நீங்க படிக்க போறீங்க, அது ஈவன் ஜப்னா யூனிவர்சிட்டியில நீங்க லோ ஃபாலோ பண்ணாங்க, அல்லது கலம்பு யூனிவர்சிட்டியில நீங்க லோ ஃபாலோ பண்ணாங்க. பட் எவர் த யூனிவர்சிட்டிஸ், இது வந்து நான் போட்டிருக்கிறது கலம்பு யூனிவர்சிட்டி. கலம்பு யூனிவர்சிட்டின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற முழு ஆல்மோஸ்ட் ஆல் த கோர்சஸ் எக்ஸப்ட் 1 or 2 இருக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். இப்போ என்ன நடக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இப்ப இவ்வளவு நாளும் படிச்சது தமிழ் மீடியம், திடீரென்று நீங்க ஸ்விட்ச் பண்றீங்க என்னத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. இப்போ உங்களோட இயர்ஸ் ஆர் நாட் டியூன்டு, இங்கிலீஷ் கேட்கறதுக்கு நீங்க டியூன் பண்ணல உங்களோட இயர்ஸை. ஸோ உங்களுக்கு லிஸ்னிங் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அட் த பிகினிங். பிறகு என்ன செய்வீங்க, அது கேட்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை விளங்கி கொள்றது நீங்க யோசிக்க மாட்டீங்க. அப்போ உங்களோட ஒரு என்னது, உங்களோட ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே யூ வில் பி ஸ்ட்ரகிளிங், ஒரு பெரிய ஸ்ட்ரகிளோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சில நேரம் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாம கூடி போகலாம். இதனால என்ன உங்களுக்கு என்ன உங்களோட கரியர் எஃபெக்ட் பண்ணப்படும். நீங்க அதுக்குள்ள அங்க நீங்க என்ன செய்யலாது, சில நேரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இல்லாட்டி உங்களுக்கு கிளாஸஸ் கிடைக்காதாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கு. நீங்க வெளியில வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருந்தா எனக்கு என்ன நன்மை, செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தா என்ன நன்மை, சரி நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அங்கேயே நான் ஒரு லெக்சரரா வந்துடலாம். இவ்வளவு பாடங்களுக்கும் யூ கேன் பிகம் அ லெக்சரர் ஆயிடும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு டிபெண்ட் பண்ணிருக்க போறது என்னத்துல, உங்களோட இங்கிலீஷ் கமாண்ட். இதுல வந்து கமாண்ட் தான் முக்கியம். நீங்க C வச்சிருந்து A வச்சிருந்தாலும் வேலை இல்லை. இஃப் யூ கான்ட் லிசன் அண்ட் ஸ்பீக், கதைக்க உங்களுக்கு முடியல, கேட்டு நல்லா விளங்க முடியல, பட் யூ ஆர் பி பாஸ். இது எல்லாத்தையும் விட உங்களோட லாங்குவேஜ் கமாண்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம் மீட்பாவே. ரைட், என்னமோ ஒரு யூனிவர்சிட்டியை பார்ப்போம் நாங்க. അതിന്റെ medium of instruction so again arts, right, management ரெண்டையும் தவிர பட் எல்லா stream everything has become English medium, right? Virginia University la sorry again அங்க இருக்கிற courses எல்லாமே in English medium, right? Srijavardhanapura once again art stream only Sinhala medium. இப்ப உங்களுக்கு ஸ்ரீஜாவர்தனபுரம்ல நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் செய்ய விரும்புறீங்கன்னா தான் அந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வருது. நீங்க ஸ்ரீஜாவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில படிக்க விரும்புறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் செய்ய போறீங்கன்னா அங்க என்ன மீடியம் இல்ல, தமிழ் மீடியம் இல்லை, சிங்கள மீடியம் இருக்கு பட் நோ தமிழ் மீடியம். அப்ப நீங்க அங்க போய் படிக்க போறீங்க. ஏன்னா அப்ப நாங்க ஜப்னாவை விட்டு நாங்கள் வெளியால போகணும்னு விரும்புகிறோம். ஒன்ஸ் அகெயின் அங்கே உங்களுக்கு லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும், சிங்கள லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிங்களம் காய்க்கிறாங்களா தான் கூட பேர் இருக்க போயிடும். ஸோ அங்கே உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வேறு. ஒன்று நீங்கள் டிகிரி எடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், வெவ்வேறு ஆக்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு, அதெல்லாம் உங்களுக்கு எங்களோட பிரதேசத்தை விட்டு வெளியில யூனிவர்சிட்டி போய்க்குள்ள தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது இன்னொரு டிராபேக் இருக்குன்னா
அங்கே உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு விருப்பமான சில கோர்சஸ் இருக்கா. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ இன் இங்கிலீஷ் மீடியம் யூ கேன் ஈஸிலி சூஸ் தோஸ் யூனிவர்சிட்டிஸ். இல்லாட்டி உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த கோர்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜஃப்னா மட்டும்தான் அல்லது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மட்டும்தான் உங்களோட செலெக்ஷனாக ஆக போகுது. நீங்கள் அதுக்கு வெளியால் வேறு யூனிவர்சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாதுன்னா யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் இன் இங்கிலீஷ். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை லாங்குவேஜில், இங்கிலீஷ் லாங்குவேஜில், ஆகவே நான் இந்த யூனிவர்சிட்டி எனக்கு வேண்டாம், இந்த யூனிவர்சிட்டி எனக்கு வேணாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஒன்லி இன் எங்களோட பிரதேசத்துக்குள்ள மட்டும்தான் நீங்கள் நிற்க போகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஸ்ரீஜாவர்தனபுரோல மிச்ச கோர்சஸ் biosystem technology, engineering technology, everything is in English medium. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடியில் கூட செய்யலாம். நீங்கள் அதுக்கு நினைக்க தேவையில்லை நீங்கள் மேத்ஸ் தான் படிச்சிருக்கணும் இல்லை பயோ தான் படிச்சிருக்கணும் இல்லை. சர்டன் கம்பினேஷன்ஸ் நீங்கள் பாடத்தெரிவுகள் சிலது நீங்கள் ஆர்ட் ஸ்ட்ரீமில் இருந்தும் எடுத்து அதே நேரம் நீங்கள் ஐசிடியும் எடுத்திருந்தீங்கன்னா யூ கேன் ஃபாலோ தட். நான் ப்ராப்ளம் என்ன, யூ நீட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். But this is in another university. See, chemistry, இது சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய ஆட்கள். கூடுதலான வாய்ப்புகள் இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கு யூனிவர்சிட்டிஸுக்குள்ளாங்க. ஏன்னா ரேடியோ தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசிஸ்ட் இப்படியான கோர்சஸ் வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக செய்கிறது. நாங்கள் படிக்கிற காலங்களில் மெடிசின், டென்டல், வெட்டினரி, அங்கே பயோசயின்ஸ் மட்டும்தான் இருந்தது சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கான வாய்ப்பு, பயாலஜிக்கல் ஸ்ட்ரீமுக்கான வாய்ப்பு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை, எங்களை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பிரச்சனை. See the courses, இது வந்து மேக்ஸ் ஃபீல்டு கூடுதலாக ரைட். ஆனால் ஒன்ஸ் அகெயின் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ், இப்போ நீங்கள் பார்த்த இவ்வளோ நேரம் பார்த்த யூனிவர்சிட்டிஸுக்குள்ளேயே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இப்போ ரைட். வெரி மினிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர்ட் இன் சிங்கள அல்லது தமிழ். சரியான கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் தமிழில் இருக்கும். கிழமையால் மெடிசின் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்கன்னா அல்லது சில மெடிசின் வந்து எந்த யூனிவர்சிட்டி போனாலும் இங்கிலீஷ் மீடியம் தான். இப்போ ஆர்ட்ஸ்னா சிங்களம் மட்டும்தான் இருக்கு ரைட். இந்த பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கு ரைட். அதே போல் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் இப்படியான பாடங்கள், இப்போ என்வரன்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சில வேலைகள் இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக யூ கேன் ஃபைண்ட் அ ஜாப். ஆனால் பட் யூ ஹேவ் டு ஆஃபர் தட் சப்ஜெக்ட். அதை அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும். இப்போ ஏன் நாங்கள் நிறைய கோர்சஸை வச்சுருக்க வேணும் கையில், ஏன் அந்த செலெக்ஷன் எங்களுக்கு நிறையவே இருக்க வேணும். சில நேரம் எங்களுக்கு செட் ஸ்கோர் அடிப்படையில் எங்களுக்கு சரி செய்யப்படுறபடியா A-level பொறுத்த வரைக்கும். இப்போ சில விஷயங்களுக்கு எனக்கு செட் ஸ்கோர் காணாது, சில 0.1 எனக்கு செட் ஸ்கோர் காணாமல் இருக்கும். ஆனால் எனக்கு லாங்குவேஜ் ஒன்று இருக்குமே இருந்தால் சில நேரம் நான் அடுத்த கோர்ஸுக்கு போகலாம். இப்போ ஒரு ஆளுக்கு நான் இப்போ முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி லோ படிக்கிறது 2 பேருக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஆளுக்கு குறைய ரிசல்ட்ஸ், ஒரு ஆளுக்கு கூட ரிசல்ட்ஸ். பட் என்ன நடந்தது, ஒரு ஆளுக்கு இங்கிலீஷ் இல்லை, ஒரு ஆளுக்கு இங்கிலீஷ் இருக்குன்னா அந்த இங்கிலீஷ் இருக்கிற ஆள் குறைவான செட் ஸ்கோரோட இருந்தாலும் அந்த ஆளுக்கு தான் வாய்ப்பு கூடவே இருக்கும். அப்போ உங்களோட யூனிவர்சிட்டி செலெக்ஷன் உங்களுக்கு 15 to 20% தான் ஸ்டூடெண்ட் மொத்த பாப்புலேஷன்லேயும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி செலெக்ஷன் இருக்க போகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக உங்களை தக்க வச்சு கொள்ளணுமெண்டா உங்களுக்கு வேரியஸ் ஆஃப் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கமாண்ட் இருக்கு. நிறைய பேர் கோர்சஸ் ஃபாலோ பண்ண ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுட்டு வந்தாங்க மாணவருடைய அனுபவம் கூட எங்களுக்கு இருக்கு. கிளனியில மற்றது பாருங்க பிசிக்கல் சயின்ஸ், அதில் இப்போ இன்னொரு பாடங்கள் டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ், அதுவும் இப்போ பேச்சுலர்ஸ் கொடுக்கினா. ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தோட A-level இங்கிலீஷில் A-level ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை 73 சப்ஜெக்டில் எங்களுக்கு ஒரு எஸ்பாஸ் இருந்தால் காணும். இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் விரும்புகிற பிள்ளைகள், இப்போ நீங்கள் ஒரு A எடுத்துருந்தீங்கன்னா O-levelல உங்களுக்கு ஒரு நல்ல கமாண்ட் லாங்குவேஜ் இருக்குதுன்னா சிம்பிளாக நீங்கள் கணக்கையெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஐசிடியோ அல்லது ஜியோகிராஃபியோ இல்லை ஏதோ ஒரு 2 பாடம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதோட இங்கிலீஷ் லாங்குவேஜையும் நீங்கள் எடுக்கிறீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் மினிமம் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது எஸ் தான் ரைட். அதோட உங்களுக்கு 3 years இருந்தால்
டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ், பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ்ன்றதுக்கு நீங்கள் ஈஸியாக கல்வி யூனிவர்சிட்டியில் இன்டேக் மொழிக்கு இருக்கிறது 50 மாணவர்கள் ஒரு வருஷம் எடுப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ஓல் ஐலண்டா நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறாக்களை நீங்கள் பார்த்தாலே, இங்கிலீஷோட பாடம் ஒஃபர் பண்ணுறாக்கள் லெவலில் நீங்கள் பார்த்தாலே சரியான கொஞ்சம் நம்ம இந்த இதுக்கு டிமாண்ட் இருக்குங்க. யூனிவர்சிட்டியில இருந்து நீங்க இதை முடிச்சோன்னா யூனிவர்சிட்டிலேயே ஒரு லெக்சரர் ஆகலாம். அது மட்டும் இல்லை, திருப்பி வந்த உடனே உங்களுக்கு ஒரே வேகன்சி இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வேக்கண்ட் இல்லாட்டாலும் அப்போ இங்கிலீஷுக்கும் உங்களுக்கு வேக்கண்ட் இருந்தோடு தான் இருக்கு. உடனடியாகவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரைட். ஆனால் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் அந்த பாடத்தில் நீங்கள் 73 என்ற சப்ஜெக்ட் நீங்கள் போட்டு அதில் நீங்கள் எஸ் பாஸ் ஆகாத எடுத்து வச்சிருக்க வேணும். பட் அது எல்லாமே பயாலஜிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு தெரியும். அது கட்டாயம் சயின்ஸ் மேத்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நோ எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அது இங்கிலீஷ் மீடியம் தான் இந்த யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும். எக்ஸப்ட் ஆர்ட்ஸில் ஒரு சில கோர்சஸை தவிர மிச்சம் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக நீங்கள் அந்த கிராண்ட் கமிஷன் புக்கில் நீங்கள் ஹேண்ட் புக்கில் நீங்கள் பார்க்கலாம். all your courses are offered in almost all in English. கிட்டத்தட்ட எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். ரைட், ஐ ஹவ் ப்ரூவ் மை செல்ஃப். நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்கள் பாருங்க எல்லாமே என்று தான் போட்டிருக்கு, இங்கிலீஷ் மீடியம் தான் போட்டு. ரைட், இது ஜப்னா யூனிவர்சிட்டி. இங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குது, தமிழ் மீடியம் 1-2 கோர்சஸில் தென்படுது. காமர்ஸில், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ். இப்போ என்ன நடக்கும், எங்களுக்கு இங்கிலீஷில் நாங்கள் W தான் எடுத்து வச்சுக்கிறோம்டா ஓ லெவலில். எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருந்தாலும் we feel like applying only this university. இதுவும் ஈஸ்டர்னமாக தான் நாங்கள் யோசிப்போம். அதுதான் எங்களோட ஆப்ஷன். ஆட்டோமேட்டிக்கலி we choose that. Right? ஆனால் அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் லெவலில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான் எடுக்கிறதில்ல, கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணுறேன்டா என்ன நடக்கும், அந்த இடத்துல முதல் டாப்ல இருக்கிற செட் ஸ்கோரின் படி டாப்ல இருக்கிறாங்க செலக்ட் பண்ணப்படுவீங்கன்னா யூ வில் பி லெஃப்ட் அவுட். இப்போ இதில் உங்களுக்கு வெயிட்டிங்லேயும் வராது. இப்போ நீங்கள் உங்கள்ட்ட எல்லாமே கேட்ட எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் இருக்குது, க்ரைட்டீரியா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, இங்கிலீஷ் இருக்குன்னா யூ கேன் அப்ளை ஃபார் மோர் தேன் இனஃப் கோர்சஸ். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேறு வெயிட்டிங்லன்னா. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற ஒரு பிள்ளை என்னென்னா தங்களோட ரிசல்ட்ஸையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு 1-2 கோர்ஸுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு முடிக்கிறது. அப்போ அதை என்ன செய்யும், கடைசியில் உங்களுக்கு சில நேரங்களில் வெயிட்டிங்கில் உங்களை விட குறைவான செட் ஸ்கோர் உள்ளவரால் நிறைய கோர்சஸ் தெரிவு செய்து இதுக்கு போகலாம். நீங்கள் பிறகு அப்பீல் பண்ண வேண்டி வேற பேருந்து நான் அதுக்கு போடல அது போடாம விட்டுறேன்னு அப்பீல் பண்ண வேண்டி வேற. இது ருகுனு யூனிவர்சிட்டி. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலான எல்லா கோர்சஸுமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கு. Right, this is another university. Right. Sabragam. Right. ஸோ இப்போ இதில் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் பார்த்த விஷயம் இது வந்து உங்களோட ஜஸ்ட் இமீடியட் ஓ லெவலுக்கு பிறகு நீங்கள் A லெவல் ஃபாலோ பண்ணுவீங்க. இமீடியட்லி ஆஃப்டர் A லெவல் நீங்கள் இந்த சிக்கலுக்குள்ள நீங்கள் வருவீங்க. இப்போ ஏன் நாங்கள் இந்த விஷயத்த உங்களுக்கு முதலே சொல்ல விரும்புகிறோம், இப்போவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். சில நேரம் இப்போவே உங்களுக்கு டூ லேட் தான். இது உண்மையில நாங்கள் செய்ய வேண்டியது கிரேட் 9, 10ல் உங்களுக்கு நாங்கள் இதை அறிவுறுத்த வேணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் டு சூஸ் யோர் செல்ஃப். நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் இங்கிலீஷை கூட படிக்கணும், அல்லது அதை நீங்கள் கூட செய்யணும், அதுக்கான கூட டைம் கொடுக்குறது உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஐம் டூ லேட், இன்னொரு 1.5 months தான் எனக்கு இருக்குது, இதுக்குள்ளே எனக்கு செய்யலாது அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் யோசிப்பீங்க. பட் டோன்ட் லூஸ் யோர் ஹோப். நீங்கள் அப்படி நம்பிக்கை வந்து போக தேவையில்லை. 1.5 months இஸ் இனஃப், மோர் தேன் இனஃப், அட்லீஸ்ட் டு கெட் C pass, S pass or C pass. ரைட். இப்போ நீங்கள் கூடுதலாக நீங்கள் B லெவலில் இருக்கிறீங்க, A லெவலில் இருக்கிறீங்கன்னா யூ கேன் பி ஹாப்பி அபவுட் இட் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி சேஃப். ரைட். இஃப் யூ ஹேவ் உங்களோட செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் வந்து above 65, 60ல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஓகே யூ கேன் பி ஹாப்பி. பட்
what I want you is, இப்போ நீங்கள் ரிசல்ட்ஸ் மட்டும் இருக்குன்றதுக்கு அப்பால you have to improve your standard of language. You have to listen a lot of things in English. கேட்க வேணும், கதைக்க வேணும். So when you ask your teachers to speak English in the classroom, right? Even இப்போ நான் இந்த விஷயத்தை கூட என்னால் உங்களுக்கு இங்கிலீஷில் விளங்கப்படுத்த முடியாமல், பிகாஸ் ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அதனால ஐ நீட் டு யூஸ் லாட் ஆஃப் தமிழ். இப்போ இதே ப்ராப்ளம் சில நேரம் உங்களோட டீச்சர்ஸுக்கும் இருக்கும். டீச்சர்ஸ் மைட் திங்க் தட் யூ கான் அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் what they do is they use lot of Tamil in the classroom, right? ஆனால் நீங்கள் அப்படி கேட்க வேணாம். சில நேரம் டீச்சர்ஸ் இங்கிலீஷில் காய்க்க வழிகிட்டாலும் you don't allow them to speak English. You ask for Tamil translation. Please don't do that. Ondu, right? Ask your teachers to use lot of English. நான் உங்களுக்கு 100 வீடியோ லெசன்ஸ் இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் based on your syllabus. இப்போ grade 1 இருந்து grade 5 வரைக்கும் ஆன டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இஃப் யூ ஹாவ் ஸ்மால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட் யோர் ஹோம், நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஒரு பென் டிரைவில் எடுத்து அதை நீங்கள் ஃபுல்லாகவே இங்கிலீஷே கேட்கலாம் உண்டு. அல்லது இப்போ grade 6 இருந்து 8 வரைக்கும் நாங்கள் ரீட் டு மீ அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்கூலில் உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எப்போ எல்லாம் ஃப்ரீ இருக்கோ அதை நீங்கள் கேளுங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி இன் இங்கிலீஷ். அதை நீங்கள் கேட்குறீங்க. அல்லது உங்களுக்கு நீங்கள் இப்போ grade 6 இருந்து 11 வரைக்கும் அந்த 100 லெசன்ஸ் நீங்கள் பாவிக்கலாம். அந்த 100 லெசன்ஸும் ஃபுல்லி இன் இங்கிலீஷ், ஆனால் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். உங்களோட பாடத்தோட கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயே போகுது. அதுலேயே உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நவ் மேக் யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்க. முதலாவது இங்கிலீஷ் நான் செய்ய வேணும், இது இல்லாமல் எனக்கு ஒன்றும் செய்ய இல்லாதன்ற ஒரு டிசிஷனை நீங்கள் எடுங்க. அது உங்களை எங்கே கொண்டு போய் விடும்? அது உங்களுக்கு இங்கிலீஷில் எனக்கு கூட விருப்பம் வரும். நீங்கள் அதை கூடுதலாக வேலை செய்வீங்க, அதில் இருந்து கூட படிப்பீங்க, இங்கிலீஷை வாசிப்பீங்க, இங்கிலீஷில் எழுத பார்ப்பீங்க. அப்படியே செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாங்குவேஜ்ன்றது எவ்வளோது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு வரும். எவ்வளோ நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஆளும் அதை பாவிக்காட்டில் அந்த லாங்குவேஜ் கடைசியில் கொஞ்ச நாள் அது மறந்து போயிடும். அது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இல்லாமல் செகண்ட் லாங்குவேஜாக இருக்கிற எந்த லாங்குவேஜும் அப்படித்தான். ஸோ யூஸ் இட். அது நீங்கள் டீச்சர்ஸோட கதைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் இங்கிலீஷ் ஒன்லி அ டே என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு நாள் கிழமையில் ஒரு நாளில் இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்கள் பாவிப்பீங்க. அப்போ உங்களோட மெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் கதை கேட்க ட்ரை பண்ணிக்க சிரிக்காதீங்க. நீங்கள் allow them to speak in English. நீங்களும் கதைங்க லாங்குவேஜ். அதே போல் உங்களோட டீச்சர்ஸோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் கதைங்க. உங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. மோரோவர் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் உங்களுக்கு நிறைய கதைக்கிறதுக்கு கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ இப்போ நீங்கள் உங்களுக்கு மெட்ட பாடங்களை படிக்க உங்களுக்கு போர் அடிக்குதோ அந்த நேரம் எல்லாத்தையும் யூ டூ இங்கிலீஷ். அண்ட் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. என்னன்னா, நீங்கள் O level எடுத்ததுக்கு பிறகும் ஐ டோல்ட் யூ 12-13 வரை கண்டினியூ பண்ணப்படுற ஒரே பாடம் இங்கிலீஷ் தான். சில நேரம் நான் சில டீச்சர்ஸ் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் என்ற பாடம் நீங்கள் அது A level எடுத்துட்டு இருக்கீங்களா படிக்கலாம். இப்போ நீங்கள் A level 3 பாடத்தையும் படிக்க பாருங்க, அதை பாஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். அது இல்லைன்னா அங்கால நீங்கள் சக்ஸ் உண்மைதான். நீங்கள் அதில் 3 3S மடுக்காட்டி நீங்கள் ஒரு நாளும் 2A வச்சுக்கணும், ஒன்றும் செய்யலாம். அது கட்டாயம் 2A B-ஆவது இருக்க வேணும். 3வது பாடம் வேற வேணும் கட்டாயம். அது உண்மை. அந்த 3 பாடத்தை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷில் உங்களுக்கு அந்த 6 பாடங்களையும் உங்களோட டீச்சர் கிளாஸுக்கு வரையிலாம் நீங்கள் போய் டீச்சரை கூப்பிட்டு கொண்டு வந்து இங்கிலீஷ் படிக்கிறது முக்கியம். ஏனெண்டா ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷை நீங்கள் பாஸ் பண்ண வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் 2 வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸ்கூலுக்குள்ளே இருக்கைக்குள்ளேயே நீங்கள் இங்கிலீஷ் O level இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ணுறது. உதாரணமாக நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் O level சிட் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி A levelக்கு ஜாயின் பண்ணுறீங்க. இந்த டிசம்பர் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணலாம். இன்னொருத்தர் திரும்ப அடுத்த டிசம்பரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்கன்னா 2023 தான் நீங்கள் A level எடுக்க போகிறீங்க ஆகஸ்ட்டில். அப்போ உங்களுக்கு 2021 ஒரு வாய்ப்பு இருக்குது. திரும்ப 2022 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது O level சிட் பண்ணுறது. இப்போ நீங்கள் O level உங்களோட ஸ்கூலில் இருந்து A level முடிச்சு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு இடையிலேயே உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் மாற்றி கொள்றது. இப்போ எஸ்ல இருந்து சிக்கோ, சியில இருந்து பிக்கோ, அல்ல பியில இருந்து ஏக்கோ மாற்றுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. என்னன்னா தொடர்ந்து ஆங்கிலம் படிப்பிக்கப்படுறதால உங்களுடைய A levelலையும் தொடர்ந்து இங்கிலீஷ் கற்பிக்கப்படுறதால அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லாததால சில நேரங்களில் O level
அப்ளை பண்றீங்களா அந்த நேரங்கள்ல. பட் நீங்க கொஞ்சம் ஹெவியா ஆயிடுவீங்க அதுக்குள்ள 3 பாடங்கள் படிக்கிறதுக்கு. அப்ப அதனால நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. அதை நீங்க தவிர்த்து அல்லது நான் சொன்ன மாதிரி நீங்க போஸ்ட்போன் பண்ணி அப்படி நீங்க விட்டுருவீங்க. அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாம போறது இங்கிலீஷுக்கு. அப்புறம் நீங்க அதை பற்றி நீங்க ஃபீல் பண்றது வந்து A லெவல் பாஸ் பண்ணி நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரியை முடிச்சுட்டு செகண்ட் டிகிரிக்கு நீங்க ஒரு வேலை ஸ்காலர்ஷிப்ல வேற ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா அங்க நீங்க IELTS ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி கொடுக்க வேணும் இங்கிலீஷுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு ஃபீல் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட படிச்சிருக்கலாமோ இங்கிலீஷ. அந்த நேரம் உங்களால இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு டாக்டரா வந்துட்டீங்க, நீங்க இப்போ ஒரு யூகேல அல்லது ஆஸ்திரேலியாவில போய் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட மாஸ்டர்ஸ் செய்ய போறீங்க அல்ல PhD செய்ய போறீங்கன்னா அங்க உங்களுக்கு தேவையானது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அது மட்டும் இல்ல உங்களோட ஜாப் எந்த ஜாப்பா இருந்தாலும் அதை நீங்க பெர்ஃபெக்டா செய்யறதுக்கு உதவுறது இந்த லாங்குவேஜ் தான். உங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ண போற எல்லா புக்ஸுமே அதுக்கு பிறகு இருக்க போறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மாத்திரம் தான். தமிழ்லையோ சிங்களத்திலேயோ குறிப்பிட்ட அளவான புத்தகங்கள் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. ஆனா முழுமையான நாலேஜ் எங்களுக்கு இருக்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும். அது இன்னொரு விஷயம். அடுத்தது நீங்க ஓகே நீங்க O level பாஸ் பண்ணிட்டீங்க, O level நீங்க குவாலிஃபைட் ஆகல, A level நீங்க படிக்கல. இப்ப என்ன செய்யறது? இப்ப நீங்க ஜெர்மன் டெக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, பிரைவேட் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். பட் யூ கேன் டூ என்னது, ஈவன் O level கம்ப்ளீட் பண்ணாதால் கூட நல்ல கோர்சஸ் இருக்குது. வயரிங், டெக்னாலஜி சம்பந்தமானது, ரிப்பேரிங் சம்பந்தமான அப்படியான கோர்சஸ் இருக்கு. பட் ஜெர்மன் டெக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அங்க உங்களுக்கு தேவையானது இங்கிலீஷ் கட்டாயம் தேவை. இங்கிலீஷ் இல்லாம நீங்க அதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் ATIs இருக்கு, அதே போல டெக்னிக்கல் காலேஜஸ் இருக்குது. இது நீங்க சில O level முடிச்சுட்டு இருக்கலாம். இப்ப நீங்க A level முடிச்சதுக்கு பிறகும் நீங்க இதை செய்யலாம். ஆனா இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வேற இல்லை, காலேஜ் உங்களுக்கு செலெக்ஷன் வேற இல்லை. ஆகவே நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போய்க்குள்ள உங்களுக்கு வேற அவென்யூஸ் நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் இருக்க வேணும். ATIல நீங்க ATIல HND END இருக்கு. கட்டாயம் உங்களுக்கு O level C வேணும். எந்த ரிசர்ச் A level உங்களுக்கு 3 பாடம் மிஸ் இருந்தாலும் ஓகே, இங்கிலீஷ்ல உங்களுக்கு C இருந்தா நீங்க HND இங்கிலீஷ் செய்யலாம். 2.5 years முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஏன் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல எப்பயுமே எங்களுக்கு வேகன்சி இருக்குது நார்தர்ன் ப்ராவின்ஸை பொறுத்த வரைக்கும். இது ஒரு விஷயம் நீங்க செய்யலாம். அடுத்தது இப்ப நீங்க காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு பேரியர். இப்ப நீங்க ஆர்ட்ஸ் படிச்சு உங்களுக்கு 2AB இருக்குது, யூனிவர்சிட்டி கிடைக்கல, நீங்க காலேஜ்ல ஒரு பிரைமரி டீச்சிங்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா ஸ்பெஷலா பிரைமரி டீச்சராக வர்ற ஒரு நபருக்கு கட்டாயம் இங்கிலீஷ் C இருக்க வரும். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைன்றது உங்களை பாதிக்காதோ அல்லது இருக்குதுன்றது உங்களுக்கு ரெண்டு பண்றதோ இல்லை. எந்த ஃபீல்டுக்கு நீங்க போனாலும், எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க போனாலும் ஒரு லெவலுக்கு மேல கட்டாயம் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கவே வேணும். இப்ப நீங்க ICTக்கு அப்ளை பண்ண போறீங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு வேணும். இப்ப நீங்க இப்ப எல்லாம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல எல்லாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறோட சிம்பிளான வேலை, நீங்க என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய வேலைக்கான பேருக்கு. ஆனா என்ன அதுக்கு எல்லாம் தேவை, கட்டாயம் O levelல இங்கிலீஷ் இருக்க வரும். இப்ப இப்படியான விஷயங்களை நீங்க தெரிந்து வச்சுக்கொண்டா உங்களோட எய்ம்ன்றதுக்கு அப்பால, இப்ப நான் என்னவா வரப்போறேன்ற ஒரு எய்முக்கு அப்பால அந்த எய்மை நான் அடைஞ்சு கொள்றதுக்கு, அந்த கனவு நினைவாகிறதுக்கு எனக்கு என்னென்ன எல்லாம் தேவை என்று நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களோட A level ரிசல்ட்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம். அது கட்டாயம் நீங்க 3 பாடம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சே ஆக வேணும். 3. ரெண்டாவது உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ் அல்லது உங்களோட இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம். அப்ப இது உங்களுக்கு கட்டாயம் முக்கியம். ஒரு கட்டத்துக்காக நீங்க சயின்ஸை நிப்பாட்டலாம் படிக்கிறது, மேத்ஸை நிப்பாட்டலாம் படிக்கிறது, ஹிஸ்டரி படிக்கிறத நிப்பாட்டலாம். ஆனா ஒரு காலம் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறது நிப்பாட்டவே முடியாது. அது உங்களோட லைஃப் லாங் உங்களோட வரப்போற ஒரு விஷயம். நீங்க வேலைக்கு போனா பிறகு வேலையில இருக்கிற விஷயத்த நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணுமா, அதை நீங்க இன்னும் ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தணுமா, அந்த இடத்துலயும் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்க போறீங்களா, அனுவலி நீங்க என்ன வேலை செய்தீங்க, நீங்க யாரா வந்தாலும் என்ன வேலை செய்ய போறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட் எழுத போறீங்களா, அந்த ரிப்போர்ட்டும் இங்கிலீஷுக்கு தான் வரணும். பாவே உங்களோட லைஃப் லாங் நீங்க செய்ய போற எல்லா வேலைகளுக்கும் கடைசியில செல்வாக்கு செலுத்துறது இங்கிலீஷா தான் இருக்கு. நான் உங்களுக்கு சில வேலை சொல்றது நீங்க நம்ப இல்லைன்னா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து நீங்க பாருங்க. ஜாப் வேகன்சிஸ் இருக்கிற எந்த ஒரு வேகன்சினாலும் நீங்க எடுத்து பாருங்க. கட்டாயம் அதுல குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் எக்ஸ்பெக்டட் நீங்க பாப்பீங்க. சரிதானே? அது உங்களுக்கு இருந்தா அது எப்பயுமே உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன்.
10 பேரோட 100 பேரோட நீங்க போய்க்கலையும் உங்களோட லாங்குவேஜ் ஒரு நல்ல கமாண்டா இருக்குமே இருந்தா அது உங்களுக்கு கட்டாயம் உங்களோட தொழில் அந்த தொழில் உங்களுக்கு கிடைக்கிறத இன்னும் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஸோ இப்போ நான் இவ்வளோ நேரமும் உங்களுக்கு சொன்ன விஷயம் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு தமிழில் தான் காய்ச்சபடியாக யூ would have had a lot of understanding. பார்ட்டிசிபென்ட்ஸ் 53 இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோ குரூப்பாக சேர்ந்து இருக்கிறீங்களோ தெரியாது சில நேரங்களில். ஸோ இப்போ இதில் ஒரு கொஞ்சம் பேர் கண்டாலும் தகவல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே படிக்கிறத உங்களோட வீட்டில் இருக்கிற அக்கா தம்பி மேலே தங்கச்சி மேலே அவையோட ஷேர் பண்ணுவோம். சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷை படிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விருப்பம் கொண்டு வளர்த்து கொள்ளுங்க. எங்களோட பகுதியில அது எங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான தேவை என்னன்னா இங்கிலீஷ்ன்றது எங்களுக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜா இருக்கு. என்னன்னா எங்களுக்கு நாங்க இருக்கிறது வட மாகாணம். இதுல எங்களுக்கு சிங்களம் கதைக்கிற ஆக்களோட நாங்க வாழ்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. அதனால ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு சிங்களம் வராது. ஆனா தமிழ் இங்கிலீஷை நாங்க சின்ன வயதிலேயே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு படிப்பிக்கிறபடியா பள்ளிக்கூடங்கள்ல அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கூடவே இருக்கு. அப்ப நாங்க இப்ப எங்களோட தொழில ஒருவேளை நாங்க வெளியால போய் செய்ய போறோம்டா யாழ்ப்பாணத்துக்கு வெளியால அல்லது பவுனியாக்கு அங்கால நாங்க போய் செய்ய போறோம்னு சொன்னா இன்னும் ஒரு ஆளோட கம்யூனிகேட் பண்றதுக்கு கூட எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் தேவைப்படும். அதனால எங்களை விட இப்ப எங்களோட காலங்களை விட நீங்க வளர்ந்து வர காலங்கள்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிரயோகம் அல்லது அதுண்ட எதிர்பார்ப்பு அதுண்ட டிமாண்ட் கூடவே இருக்கு. பாவே நான் உங்களை எல்லார்டையும் கேட்டுக்கொள்றேன் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ண விரும்புறேன் என்னன்னா லேர்ன் லாட் ஆஃப் இங்கிலீஷ். உங்களோட உங்களுக்கு ஒரு ஜூம் கிளாஸ் நடக்குது இங்கிலீஷ்லண்டா டோன்ட் மிஸ் இட். அது இங்கிலீஷ் தானே வேண்டாம் அப்படி மிஸ் பண்ணாங்க. எங்க எல்லாம் என்னெல்லாம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதோ டு லேர்ன் இங்கிலீஷ் அது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களோட ஒரு ஆள் கதைக்கிறார் இங்கிலீஷ்லண்டா ஸ்பீக் டு ஹிம். ரைட். உங்களுக்கு கேட்கறது இங்கிலீஷ்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ரேடியோல இங்கிலீஷ் ஒரு கேட்கலாம்னா கேளுங்க. டிவியில நீங்க இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம்னா அதை பாருங்க. டிஸ்கவரி ப்ரோக்ராம்னா அது தமிழ்ல பார்க்காதீங்க. அதை ஃபைண்ட் இட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வாட்ச் இட் இன் இங்கிலீஷ். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் யூ லிசன் டு மீ பேஷன்ட்லி. எனி டவுட்ஸ்? ஏஎல்ல சயின்ஸ் படிக்கிறதுக்கு லெவல்ல இங்கிலீஷுக்கு என்ன ரிசல்ட் இருக்கணும்? சயின்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு ரிக்வயர்மெண்ட் இல்லை. சயின்ஸ் நீங்க ஏ லெவலுக்கு போறதுக்கு ஏ லெவல்ல நீங்க என்ன பாடம் நீங்க படிக்க போறீங்கன்னாலும் இங்கிலீஷை ஒரு கம்பல்சரியா கேட்கறது இல்லை. இப்ப மேக்ஸ் வேணும் சயின்ஸுக்கு சிக்கு மேல இருக்கும் சயின்ஸ் படிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இங்கிலீஷுக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இல்ல ஒரு கிரைட்டீரியாவுக்குள்ள இங்கிலீஷ் வராது. அதனாலதான் கிண பேர் என்ன செய்யறா ஓ லெவல்ல இங்கிலீஷை மிஸ் பண்றது. இப்ப நீங்க மேக்ஸ் கட்டாயம் பாஸ் பண்ணணும், தமிழுக்கு சி இருக்க வேணும், சரிதானே? அப்படியான விஷயங்கள் அல்லது 6 பாடம் 3C 3S எடுக்க வேணும். இதுக்குள்ள இங்கிலீஷ் இருந்தாலும் நீங்க போகலாம், இல்லைன்னாலும் நீங்க போகலாம். அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா? ஏ லெவலுக்கு நீங்க என்ன பாடம் படிக்க நீங்க செலக்ட் பண்றீங்கன்றாலும் இங்கிலீஷ் இஸ் நாட் அ மேட்டர். ஆக ஏ லெவல்ல நீங்க 73 சப்ஜெக்ட் அந்த இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்டை நீங்க ஆஃபர் பண்ண போறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏஓபி இங்கிலீஷ் இருக்க வேணும், சி இருக்க வேணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே தவிர பட் எந்த ஸ்ட்ரீமுக்கும் நீங்க என்ன பாடம் படிக்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல ஈவன் எஸ் கூடி இருக்கணும்னு கேட்க மாட்டேன். மீன் உங்களுக்கு இருக்கிற 9 பாடம் 9ல ஏதாவது 6 பாடத்துக்கு நீங்க 3C 3S எடுத்தா காணும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஏ லெவலும் பாஸ் பண்ணி வெளியால வரைக்குள்ள உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் இங்கிலீஷ் என்று சொல்றதுதான் எங்களுடைய இந்த நோக்கம். சரி, ஓகே, தேங்க்ஸ் டீச்சர். ஓகே மிஸ், நாங்க இப்ப ஏதாவது ஜாப்ஸுக்கு ஆஃபர் பண்ற நேரம் இல்லாட்டி யூனிவர்சிட்டி போற நேரம் இங்கிலீஷ்ல வேற ஏதாவது கோர்ஸ் செய்யணுமா இல்லாட்டி ஓஎல் ரிசல்ட்ஸ் மட்டும் காணுமா எங்களுக்கு? இப்ப இந்த வருஷம் வரைக்கும் ஓ லெவல் தான் கேட்கணும். ஆனா ஏற்கனவே இப்ப நீங்க ஏடிஐல இந்த வருஷம் ஃபாலோ பண்றதுக்கு ஓ லெவல் இங்கிலீஷ் அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஓ என்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனா எதிர்காலத்துல சில வழிகளுக்கு சொல்ல முடியாது ஜெனரல் இங்கிலீஷ கம்பல்சரி ஆக்கலாம். நீங்க இப்ப ஏ லெவல் எடுத்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த நேரம் ஜெனரல் இங்கிலீஷ்ல நீங்க எஸ் இருக்கணும் இல்ல சி இருக்கணும்னு கேட்கலாமே தவிர
நீங்க ஒரு எக்ஸ்டர்னலா இப்போதான் நம்ம ஒரு HND படிக்கிறீங்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் செய்றீங்கன்னு சொன்னா அந்த ரிசல்ட்ஸை உங்களுக்கு அதை இதுக்குள்ள கேட்க மாட்டேன் ரைட். அதை உங்களுக்கு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷனா ஒரு நாளும் கேட்க போறது இல்லை. இதுவரைக்கும் இருக்கிறது GC O level தான். எதிர்காலத்துல GC O levelோட சேர்ந்து GC A levelல ஜெனரல் இங்கிலீஷ் கேட்கப்படலாம், அது சொல்லலாம் வார வருஷத்துல இருந்து. ஆனா இப்ப நீங்க அடிஷனலா செய்யற கோர்சஸ் வந்து உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணும். அது நீங்க உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க செய்யறது. அது நீங்க எவ்வளவும் செய்யலாம், நிறைய கோர்சஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுக்கு எங்க உதவி செய்யும்னா நீங்க யூனிவர்சிட்டி போறீங்க, உங்களோட லாங்குவேஜுக்கு அதுக்கெல்லாம் உதவி செய்ய நீங்க அந்த காலப்பகுதியை நீங்க படிவா பயன்படுத்தலாம். இங்கிலீஷ் படிக்கிறது இப்போ 6 months 1 year உங்களோட வெயிட்டிங் பீரியட்னா அந்த வெயிட்டிங் பீரியட்ல யூ கேன் ஃபாலோ மெனி கோர்சஸ் அண்ட் யூ கேன் அப்கிரேட் என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் நீங்க கூட்டலாம். ஆனா அது ஒரு நாளும் உங்களோட கிரைட்டீரியாவுக்கு நீங்க காட்ட முடியாது. நான் HNDல இது வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு நான் காட்ட முடியாது. அது உங்களுக்கு O level A level தான். Clear? Okay, miss. Thank you. Okay, welcome. Any other questions? I think it's clear, right? இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது. இப்போ இனிமேல் நீங்க நினைப்பீங்க இங்கிலீஷ் வந்து கஷ்டம் வேண்டாம்னு நினைக்கிறத விட இங்கிலீஷ் வந்து எனக்கு கட்டாயம் தேவையா உண்டு, ஆனபடியால் அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை படிக்கணும், அது முக்கியம், அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ப்ளீஸ் டேக் திஸ் மெசேஜ் அண்ட் ஷேர் திஸ் மெசேஜ். அதான் எனக்கு வேணும். நீங்க ஒரு 50 பேருன்னா இன்னும் ஒரு 50 பேருக்கு நீங்க சொல்லணும். அண்ட் நீங்களும் அதுல இருந்து இப்ப இந்த 50 பேரும் கட்டாயம் நீங்க இங்கிலீஷை ஒரு இந்த சவாலா எடுத்தனாலும் நீங்க அதுல முன்னேற வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மீ. ஓகே, இறுதி பகுதிக்கு நாங்கள் வருகிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். அதற்கு முதல் நாங்கள் நன்றி சொல்ல கடப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். இந்த வகையிலே இந்நிகழ்வை நடாத்துவதற்கு நாங்கள் ஆலோசித்த போது இதற்கு ஆலோசனை வழங்கிய மசாவளானுடைய கல்வி அபிவிருத்தி குழு அருணா டீச்சர் மற்றும் அலெக்ஸ் அண்ணா, சிவன் அண்ணா ஆகியோருக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இந்நிகழ்வை நிகழ்த்துவதற்கு அனுமதி தந்த பாடசாலை அதிபர் BT ஜெயந்தன் சார் அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்வை எம்மோடு இணைந்து செயற்படுத்திய நல்லூர் ரோட்டரி கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் எமது பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தாய் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், கிளைச்சங்க உறுப்பினர்கள் மற்றும் டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்கிய தரங்களின் சார் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்வை நிறைவு செய்யும். தேங்க்யூ.